ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்ட் மேனேஜர் ஸ்டார்ட் டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 105 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்போ இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் எல்லாம் போட்டிருப்பேன், செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நம்ம சேனல்ல ரெகுலரா சோலன் பாக்குற மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த சோலன் கரண்ட் எபிசோட் கிட்ட நான் இருக்கிறனால எனக்கு காப்பிரைட் ரொம்பவே தர ஆரம்பிச்சாங்க. சோ அபிஷியல் சேனல்ல 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ண முடியும். அப்பதான் சேனல் கொஞ்சம் சேஃபா இருக்கும். சோ நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனா கவலைப்படாதீங்க மக்களே, நம்ம சேனல்லையும் வேற வேற புது புது அனிமே எல்லாம் நான் போட பாக்குறேன். அப்படியே எல்லாருமே அந்த அனிமைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்குங்க. பேசாம போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ நம்ம ஷியோட்டோட்ட மாட்டி அவளுக்கும் இவனுக்கும் இடையில ஒரு பேட்டில் நடந்திருக்கும். அதுல நம்ம ஹீரோ பியூரிஃபை டெக்னிக் யூஸ் பண்ணி ஷியோட்டாவை நல்லவளா ஆக்கிருப்பான். அது போதாதுன்னு அவளோட ஹெல்ப்போட ஹாஸ்டேஜஸ் எல்லாம் காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்குமே பண்ணிருப்பான். ஆனா அதே நேரத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு புது லேடியுமே காட்டிருப்பாங்க. அப்படியே நம்ம வாங்கோயர் சைடு வந்தா அவன் நம்ம ஹீரோ பத்தி கவலைப்பட்டு இருப்பா. என்னதான் ஒரு டிராகனே நம்ம வாங்கோயரை தடுத்தாலோ ஹீரோவை காப்பாத்துறேன்னு சொல்லி கிளம்பியும் இருப்பா. இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு லெவல் 4 சோல் கெட்டிங் டூல்னா, ஆனா இதுக்குள்ள நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. சோ இது யூஸ் பண்ணி ஆப்பனன்ட்ஸ் நீங்க சுட்டு தள்ளுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கைடோக்கு ஏதோ ஒரு சோல் கெட்டிங் டூல கொடுத்திருக்கான். அது போதாதுன்னு சோல் கெட்டிங் டூல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி முடிங்க, அது நாங்க வெளியே வரதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டிருக்கான். சோ கைட இது யோசிச்சு இது 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 14 நிமிஷம் தான் மிச்சம் இருக்கு. இதெல்லாம் ஆரம்பிச்ச பின்னாடி கியூ நீ பெண்லிங்க மீட் பண்ணும் அப்படின்னு கியூக்குமே ஹீரோ ஒரு வேலை கொடுத்திருக்கான். ஆனா சீன் கட் ஆயிட்டு போய் வேற ஒரு இடத்த காட்டவும் இந்த இடமே நடுங்கிட்டு கிடக்கு. சோ பாத்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே அது ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கவும், ஐயோ நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு ஷியோட்டோ நினைச்சிட்டு, எவன்டா அது சன்முனியம் பேரே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அவனை நான் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஷியோட்டோ ரெடி ஆகும். இல்ல வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவன் இந்த ஹாஸ்டேஜஸ்க்காக தான் வந்திருக்கணும் அப்படின்னு அந்த எல்டர் சொல்லவும், அப்படின்னா என்னோட முடிவு தப்புங்கிறியா அப்படின்னு ஷியோட்டோ மிரட்டவும், இவங்களுமே இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கிடவும் சரி என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு இவங்கள கூட்டு போறா. ஆனா அதே நேரத்துல ஆயுகா நீ தான் இனிமேல் பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு அவக்குள்ள. ஆனா வெளியே சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே இப்படி ஒரு அட்டாக் நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்தை பாதுகாக்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்ம சான்சி பார்த்துட்டு இந்த சோல்ஜர்ஸ் அங்க போக விடக்கூடாது, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டுட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் கூட்டு வரதுக்காக டைமை ஒதுக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜியுமே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சான்சியுமே இப்ப டெலிபோர்ட் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறான். சோல்ஜர்ஸ் எல்லாருமே நகரத்துக்கு வெளியும் அட்டாக் பண்றாங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு கிடக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு போகவும், ஹீரோக்குமே என்ன நடக்குதுன்னு புரியுது. அதே நேரத்துல 10 நிமிஷம் தான் இன்னும் இருக்கு. ஸ்னோகல் இப்போ உனக்கான வேலை அப்படின்னு ஹீரோ ஸ்னோகல்ட்ட சொல்லவும், அது என்னன்னா இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த இடத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படா இந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு குழப்பத்துல இருக்கவும், எவன்டா நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும், ஏய் இவன் தனியா வந்திருக்காண்டா, இவனுக்கெல்லாம் இவ்வளவு சீனா அப்படின்னு மொத்த கூட்டமே நம்ம ஹீரோவை கலாய்க்கவும், என்ன சொல்றீங்க நான் தனியானு நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கோல வெறியில இருந்துக்கிறானுங்க. ஆயுகா தானே அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி கேட்கவும், ஆமா நான் ஷெர்க்கு சேர்ந்த ஆயுகா தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாரையுமே வெளியே கூட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல இப்ப வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அவ்வளவுதான் நம்மளுக்கான டைம் வந்துருச்சு, எல்லாரும் போலாம் அப்படின்னு ஏஞ்சல் பண்ண சொல்லவும், ஷான்சி இப்ப எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணி கூட்டு போயிடறான். அப்படியே சீன் கட் ஆயிட்டு இப்ப நம்ம ஷியோட்டோ சைடு காட்டினா, எப்படா அவனுங்களை விட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. எங்களால என்ன பண்ணிருக்க முடியும், அவங்க 500 பேர் கிட்ட இருந்தாங்க, அதுலயும் ஒவ்வொருத்தர் அட்லீஸ்ட் 4 ரிங்காவது வச்சிருப்பாங்க அப்படின்னு இந்த எல்டர் சொல்லிட்டு இருக்கவும், என்ன சொல்ற அவங்களோட கல்டிவேஷன் எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆச்சு, அப்படின்னா அந்த பவுடர் நீங்க யூஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு ஷியோட்டோ மிரட்டவும், இவனுங்கெல்லாம் பயத்திலே அதிரிட்டு நாங்க கரெக்டா தான் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கதறானுங்க. அப்படின்னா அந்த சோல் டிஸ்ட்ராயர் பவுடரை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது தப்பாச்சுன்னா முடிஞ்சிருவேன் அப்படின்னு ஷியோட்டோ மிரட்டிட்டு இருந்தா, தயவு செஞ்சு நீங்க இப்ப அதை பத்தி கவலைப்படாம கப்பிச்சவங்களை எப்படியாவது கூட்டு வர பாருங்க அப்படின்னு ஒரு எல்டர் சொல்லவும், கூட்டு வரணுமா, இங்கேயே எனக்கு துரோகிங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அவங்கள பார்க்க நான் போகும்போது இங்கே ஏதாவது ஆகாதுன்னு என்ன உத்தரவு அப்படின்னு ஷியோட்டோ மிரட்டிட்டு இருக்கவும், தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்க ரொம்ப லாயலான ஆளுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க கதறானுங்க. ஆமா இவனுங்க உண்மையாவே நம்பிக்கையான ஆளுங்க, இப்போ நம்மளுக்கு முக்கியம் என்னன்னா அந்த ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு இந்த எல்டர் சொல்லவும், இவனுக்கு என்ன எனக்கு ப்ரெஷர் தந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஷியோட்டோ நினைச்சிட்டு, கரெக்டா வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே கூட்டு போறா.
உங்களுக்காக தான் இந்த ஃப்ளையிங் சோல் கெட்டிங் டூலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆளுக்குன்னு ஒன்று யூஸ் பண்ணி இங்கே இருந்து தப்பிங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் எல்லாருமே ஹாப்பியாக தப்பிக்க ரெடியாகிறாங்க. ஆமா குயிக்கு எங்க அப்படின்னு இவங்க கேட்கவும் டைம் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஹீரோ சிட்டியில் செட் பண்ணியிருக்க அந்த பாம்பு வெடிக்கவும் ஹீரோவுமே சரிதான் சொல்லிட்டு அவனோட பர்பிள் டீமனை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஸோ கொடுமை என்னன்னா அந்த ஈவில் லார்ட் இப்போ வந்துட்டான். ஸோ ஃபாஸ்ட்டாக எல்லாரும் வெளியே போங்கடா அப்படின்னு ஹீரோ கத்தவும் எல்லாருமே இந்த இடத்த விட்டு பறக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ ஹாயிகா நம்மளும் போகலாம் அப்படின்னு கையில கேட்கவும் இல்லை நான் குயிக்கு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இப்போ ரிட்டர்ன் போனா கண்டிப்பாக நீ செத்துருவடா அப்படின்னு கையில சொல்லவும் நான் தான் இப்போதைக்கு உங்களோட கேப்டன். ஸோ என்னோட டீம்ல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஹேய் டோங்கர் உனக்காக வெயிட் பண்றாடா நீ உணர்ச்சி வசப்பட்டு இருக்க அப்படின்னு சான்சி சொல்லவும் அதை அப்படி சொல்ல முடியாது நான் கியூக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அப்படியே அதை என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா சரி எல்லாரும் ஒன்னா போலாம்டா அப்படின்னு சான்சி கேட்கவும் இல்ல உங்க ஒர்க் ஆனா கம்ப்ளீட் ஆகல இல்ல எல்லாருமே பாதுகாப்பா கூட்டு போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்போ நம்மளுக்கு ஷியோட்டோவை காட்டுறாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையாவாங்க அவன் கண்டிப்பா அதை ட்ராப் கூட செட் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஷியோட்டோ முன்னாடி வந்துட்டு இருக்கவும் வெளியே இவங்களை நோக்கி கொஞ்சம் கூட அசைஞ்சிடாதீங்க கண்டிப்பா உங்களை சுற்றுவோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஈவில் லார்ட் இவன் இங்க வந்திருக்கானா அப்படின்னு ஷியோட்டோ கடுப்பாயிட்டு இருக்கவும் எதுக்காக உங்க சொந்த மக்களே தாக்குறீங்க அப்படின்னு இந்த எல்டர் வந்தா அவனையுமே சொல்றாங்க. என்னடா சொன்ன முதல்ல அவங்களை பிடிங்கடா அப்படின்னு இந்த டீம் லார்ட் சொல்லவும் என்னடா பேசுனேன் அப்படின்னு ஷியோட்டோ கடுப்பாயிட்டு அவ சொல்றீங்க வெளியே காட்டினா அவகிட்ட ஒரு மில்லினியம் சொல்றீங்க இருக்கு. ஸோ இவங்களுக்குமே அது ஆச்சரியமா இருக்க ஹோலி ஸ்பிரிட் கிளான்ல இருந்து வந்து என்னையே எதிர்த்திருக்க ஸோ என் மேல குறைய எதுவும் போட்டுறாத சரியா அப்படின்னு இந்த லார்ட் சொல்லவும் ஹோலி ஸ்பிரிட் கிளான் என்னைக்கு உங்க கீழே வந்துச்சு அப்படின்னு ஷியோட்டோ காத்திட்டு ஆயுகாக்கு எப்படி அதை நான் டைம் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கவும் கேப்டன் வாங் நிறுத்து இவங்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் கிளான் சேர்ந்தவங்க நீ சீக்கிரமா வராம விட்டுட்டு இவங்க மேல பழி போட பாக்குறியா அப்படின்னு இந்த லேடி கேட்கவும் ஏய் எனக்கு கிளாஸ் எடுக்கிற வேலை வச்சுக்காது ஊயுன் அப்படின்னு வாங்க மிரட்டவும் இவங்களே இங்க வந்திருக்காங்களான்னு இந்த எல்ட்ரிஸ்க்குலாம் சாக்கா இருக்கு. கண்டிப்பா அவனுங்க ரொம்ப தூரம் போயிட முடியாது. இந்த சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இங்க வை அப்படியே மற்ற சிட்டிஸ்க்குமே அலாட் பண்ணுங்க மத்தவங்க எல்லாம் ஏன் பின்னாடி வாங்கடா அப்படின்னு வாங்க எல்லாருமே கூட்டு போகவும் சரி 2 எல்டர் மட்டும் இங்க இருந்துட்டு மிச்ச பேர் எல்லாரும் ஏன் கூட வாங்கடா அப்படின்னு ஷியோட்டோவுமே அவங்க போற திசையா தான் போறா. முடிஞ்ச அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களெல்லாம் இங்கேயே கழட்டி விடணும். ஏன்னா ஒரு வேலை ஆயுகா மாட்டிக்கிட்டானா நான் கண்டிப்பா அவனை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஷியோட்டோ நினைச்சிட்டு அங்க இருந்து போகவும் ஏ ஊயோ உன்னோட சிஸ்டர் எங்க அப்படின்னு இந்த எல்டர்ஸ் கேட்கவும் என்னோட சிஸ்டரை கொண்டாங்க கண்டிப்பா அந்த ஆள் இங்க தான் இருக்கணும். ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு இவங்க இங்க இருந்து எங்கேயோ போகவும் அவங்க சொன்ன மாதிரி தேர்ட் எல்டர் இங்க தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு ஷியோட்டோ நினைச்சிட்டு அவங்க அம்மாவை தேடி தான் போயிட்டு இருக்கா. ஆனா அதே நேரத்துல இவ பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. அது மட்டும் இல்லாம எங்கம்மா போறேன்னு சொல்லிட்டு கியூ போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பிடிச்சு வச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான பாடி கிடைச்சிருச்சுடா அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டு இருக்கவும் அம்மா ஒன்னா என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு கியூ அழுகிற நிலைமைக்கு போயிடுறா. அந்த நேரத்துல தான் அவளோட வாழ்க்கையில ஒரு ஒளி வந்தது மட்டும் இல்லாம மறைஞ்சிருக்க எல்லாரையுமே அது போட்டு தலை பாக்குது. சொல்லுங்க என் கூட வா அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது guys. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட்ல எல்லாமே ஓகே தான் ஒரே ஒரு காமெடியான சம்பவத்தை தவிர எத்தனை பேர் நோட் பண்ணீங்க சோல் அண்டோட ஜோரோவை தலைமை எப்பவும் போல வழி மாறி இந்த பக்கம் வந்துட்டானா என்ன. சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹாஸ்டேஜஸ் காப்பாற்றுறதுக்காக தரமான பிளான் தான் போட்டிருக்கான். அதுலேயே அந்த ஈவில் வந்தால அவனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம ஷியோட்டோவை விட. ஆனா ஷியோட்டோவையும் டம்மின்னு சொல்லிட முடியாது. அவகிட்ட இப்போ 1 மில்லியன் ட்ரிங்க் கூட இருக்கு. ஸோ இருந்தாலுமே லெவல் டிஃபரன்ஸ்ல தான் அடி வாங்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இருக்கிறதுலே கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா கியூ நம்ம ஹீரோ பேச மீறி அவளோட அம்மாவை காப்பாற்ற போறேன் அப்படின்னு ஹீரோவை தொங்கல்ல விட்டுருக்கா. இதெல்லாம் போதாதுன்னு கிளம்புன வாங்குயர் வேற இன்னும் வரல. ஸோ இந்த இடத்துலயும் பவர்ஃபுல்லான ஒரு 3 பேர் இருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.